நாளை கொடுத்ததற்காக. My name is Philip Digal. அவர் பெயர் திலீப் திகால் என்று சொன்னார். கை தட்டி பாஷை I am from Bhubaneswar, Odisha. அவர் புவனேஸ்வர் ஒடிசாலிருந்து வருகிறார். Hallelujah. I give thanks to Pastor you have given me this time to stand before you. உன் பாஸ்டருக்கு நன்றி செலுத்துறேன்னு சொல்றார். Hallelujah. Well, I first I sing a song, Hindi song, one song I sing, then I start. So sing this song meaning is सुबह हो या शाम लेना प्रभु का नाम कहते जाना कि यीशु यीशु. In the morning or night or day, just to give thanks to God and tell Jesus and Jesus is my life. இந்த பாடல் அவர் ஒரு ஹிந்தியில ஒரு பாடல் பாட போறாரு. அந்த பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இரவும் பகலும் அவர் எவ்வேளையும் கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டே இருக்கணும். அந்த பாடல் தான் அவர் ஹிந்தியில பாட போறார் என்று சொல்லுகிறார். सुबह हो या शाम लेना प्रभु का नाम कहते जाना तुम हो यीशु यीशु नाम. सुबह हो या शाम लेना प्रभु का नाम कहते जाना तुम हो यीशु यीशु नाम. यीशु नाम 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 यीशु नाम. लेना प्रभु का नाम कहते जाना तुम हो यीशु यीशु नाम. सुबह हो या शाम लेना प्रभु का नाम कहते जाना तुम हो यीशु यीशु नाम. यीशु नाम 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 यीशु नाम. तेरे बनाने वाला यीशु राह दिखाने वाला यीशु बिगड़े बनाने वाला यीशु राह दिखाने वाला यीशु सारे दुखों को दूर करेगा सारे दुखों को दूर करेगा. मन में शांति आनंद देगा. सुबह हो या शाम लेना प्रभु का नाम कहते जाना तुम हो यीशु यीशु नाम. सुबह हो या शाम लेना प्रभु का नाम कहते जाना तुम हो यीशु यीशु नाम. यीशु नाम 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 यीशु Without me, you can do nothing. யோவானின் புத்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்கிறது, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்றாரு. Without Jesus, you cannot do anything. இயேசு இல்லாமல் எதுவாகிலும் உங்களால் செய்ய முடியாது.
We cannot get any grace from God. எந்த கிருபையும் உங்களால வாங்க முடியாது. We cannot get any blessing from God. எந்த ஆசீர்வாதத்தையும் உங்களால பெற முடியாது. Our financial bondage will be stopped. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, பினான்சியல் வாழ்க்கையும் முடக்கி போகும் என்று சொல்கிறார். If in our family there is no Jesus, our family problem will grow more and more. உங்களுடைய குடும்பத்துல இயேசு இல்லாமல் இருக்குமானால் உங்களுடைய குடும்பத்துல அதிக பிரச்சனைகள் வியாகுலங்கள் வரும். But little thing the misunderstanding and fighting will start. ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் சண்டை பெருசாக கூடும். Without Jesus, இயேசு இல்லாமல் இருக்கும்போது in church also many misunderstanding will create. இயேசு இல்லாமல் இருக்கும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஒரு பெரிய சண்டையில போய் முடியும். Without Jesus, இயேசு இல்லாமல் இருந்தால் our relation people also many misunderstanding will come. உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய சொந்தங்கள் நிமித்தம் கூட ஒரு சில சண்டைகள் வரலாம். If we are with Jesus, நம்ம இயேசுவோடு இருப்போமானால், then Jesus with me, இயேசு என்னோடு இருப்பாரானால் then my life will be a blessing. என் வாழ்க்கை ஒரு சிறந்த வாழ்க்கையாய் கர்த்தர் மாறுவார். I the blessing of China for many people. பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மை வைப்பார். கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் Many people will be encouraged through my life. என் வாழ்க்கையில இயேசு என்னோடு இருக்கும்போது என் வாழ்க்கையை பார்த்து அநேகர் என்னோடு கிட்டி சேருவார்கள். Hallelujah. அல்லேலூயா. Before sharing message, I will share my testimony. அவருடைய வார்த்தையை சொல்லுகிறதற்கு முன்பாக, வசனத்தை போதிக்கிறதற்கு முன்பாக அவருடைய சாட்சியை அவர் சொல்ல விரும்புகிறார். Actually, I born and brought from Bhubaneswar, Odisha. ஒடிசால புவனேஸ்வர் என்கிற இடத்துல அவர் பிறக்கிறார். Bhubaneswar is the temple city. அது ரொம்ப கோயில்கள் நிறைந்திருக்கிற நகரம். கோயில்கள் நிறைந்திருக்கிற ஒரு பட்டணம். Wherever you go, only temple, temple, temple. எங்க போனாலும் அந்த கோயில்கள் தான் இருக்கு அந்த புவனேஸ்வர் என்கிற ஒரு இடத்துல. In 100 meter distance, there are 4-5 temples. ஒரு 100 மீட்டர்ல போகும்போது 4-5 கோயில்கள் இருக்கும் அவர் இருந்த இடத்துல. So that is very difficult to do ministry. ரொம்ப 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 கடினமா இருக்கும் ஊழியம் செய்கிற அந்த இடத்துல. Many RSS, BJP, like Shiksena, like many people are there. RSS மாதிரி நிறைய இயக்கங்கள் அங்க இருக்கிறதாக சொல்றாரு. But I was distributing the tracts. அவர் அந்த கைப்பிரதிகளை கொடுக்கும்போது அந்த ஊர்ல We see one Nepal boy is there. ஒரு நேபாள் சகோதரன் அவரோடு கூட இருக்கிறாராம். So we were distributing. அவருக்கு கொடுக்கும்போது அந்த கைப்பிரதிகளை கொடுக்கும்போது We went from village. ஒரு வில்லேஜுக்கு போகிறாங்க. So 4 people asked me, 4 பேர் கேக்குறாங்க. இவங்க அந்த ட்ராக்ஸ் கொடுக்கும்போது 4 பேர் கேக்குறாங்க, why you are distributing? எதுக்கு நீங்க இந்த கைப்பிரதிகளை கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க. We are not distributing any tract. நாங்க எதுவும் ட்ராக்ஸ் கொடுக்கல. So this is the the Jagannath is a very big record in Odisha. ஆமா, ஜெகநாத் என்கிற அவர் பொலிட்டிஷியன் ஒரு பெரிய ஆளா இருக்கிறாரு ஒடிசால. உங்க எல்லாருக்கும் அது தெரியும் சொல்லி விசுவாசிக்கிறோம். Puri Jagannath temple is there. ஜெகநாத் என்கிற ஒரு பெரிய பொலிட்டிஷியன் அங்க இருக்கிறாங்க. Is the God, Jagannath is the God. They are worshiping the God. ஜெகநாத் சொல்லி அவரு சொல்ற கடவுளை ஆராதிக்கிறாங்க. So he told the 4 people told me. அந்த 4 பேர் இவர்கிட்ட சொல்றாங்களாம். So we are not telling about Jagannath. இவர் அந்த ட்ராக்ஸ் கொடுக்கும்போது ஜெகநாத் பத்தி சொல்லலையான்னு கேக்குறாங்க. Why you are telling about Jesus? இயேசுவை பற்றி ஏன் சொல்றீங்க? ஜெகநாத் பத்தி சொல்லாம ஏன் இயேசுவை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி இவர்கிட்ட கேக்குறாங்க. I told. இவர் சொன்னாரா, What is the meaning of Jagannath? ஜெகநாத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு அந்த மனிதர்கிட்ட இவர் கேக்குறாராம். Jagannath means Jagat ka nath. ஜெகநாத்னா சகலத்தையும் ஒரு ஜெகநாத் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். I told. So that God not made by our hand, but who made us? That is the real Jagannath. இவர் சொன்னாரா, அவன் நான் செய்கிறது தெய்வம் அல்ல, என்னை சிருஷ்டித்தார் அவர்தான் தெய்வம் என்று சொன்னாங்க. கை தட்டி ஆண்டு மகிமைப்படுத்துங்க. I told about Jagannath written in the tracks written. அந்த ட்ராக்ஸ்ல இருக்கிறத வச்சு ஜெகநாத் கிட்ட அந்த இயேசுவை சொன்னார். அந்த ட்ராக்ஸ் வச்சு Created us. யார் நம்மை படைத்தா He is the real Jagannath. அவர்தான் உண்மையான ஜெகநாத் என்று சொன்னாரா. Please read this. தயவு செய்து அந்த ட்ராக்ஸ படிங்கன்னு சொன்னாரா. And here written about the real Jagannath. இந்த ட்ராக்ஸ படிக்கும்போது தான் உண்மையான ஜெகநாத் என்கிற தெய்வம் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னார். I told I love the Jagannath who created me. அவர் சொன்னார், உண்மையான ஜெகநாத் தான் நான் என்ன பண்றேன், ஆராதிக்கிறேன் அப்படின்னாரு. Then they asked for the Bible, small Bible. அவங்க கேட்டாங்க, ஒரு சின்ன ஒரு வேத புத்தகத்தை கொடுங்கன்னு சொல்லி. Hallelujah. 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 Knowing Jesus is not enough. When just knowing Jesus is not enough.
இயேசுவை பற்றி அறிகிற அறிவு எங்களுக்கு கொஞ்சமா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். So we have to know how to preach or serve people. அதனால நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது, எப்படி இயேசுவை புறஜாதிகள் கிட்ட சொல்ல வேண்டும் என்று. Not with fighting, சண்டை மூலமா இயேசுவை பிரசங்கிக்க கூடாது, with wisdom. ஞானத்தோடு இயேசுவை பிரசங்கிக்கணும். That wisdom will give the Lord Holy Spirit. அந்த ஞானம் நமக்கு ஆவியானவர் ஒரு பெரிய பலன் தருவார். அல்லேலூயா. So in my young time, when I was 19-year-old, அவருடைய வாலிபத்துல 19 வயதுல அவர் இருக்கும்போது so I was not believing Jesus. அவர் வந்து இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. Born in Christian family, அவர் கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் but I had different kind of habitat. அவருக்கு வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கிறது. So I was smoking. அவர் சிகரெட் பிடிக்கிறவராக இருந்திருக்கிறார். When I was studying class 2, அவர் 12வது வகுப்புல படிக்கும்போது I was working the part-time job also. அவர் வந்து பார்ட் டைம் வேலையா செய்து கொண்டு வந்திருக்கிறார். Because whenever I asked money to my father, அவர் எப்பெல்லாம் காசு வேணும் என்று தன் தகப்பன் இடத்துல கேட்கும் போதெல்லாம் father will give 20 rupees. அவருடைய தகப்பன் 20 ரூபாய் தருவாராம். So every time he asked what happened that 20 rupees. அந்த 20 ரூபாய் கொடுத்து அந்த 20 ரூபாயை என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்பாராம். So what you got? அந்த 20 ரூபாயில என்ன வாங்குனேன்னு கேட்பாராம். Give me accountable. அதுக்கான வரவு செலவு கணக்கே கேட்பாராம். So I become fed up. அவர் ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுவாராம். So when I was working, அவர் வேலை செய்யும் போது and I am studying also. அவர் படிச்சுட்டு இருக்கிறாரு. So I have to now give accountable to my finance. அவங்களுடைய அந்த 20 ரூபாயுடைய அந்த லிஸ்ட வந்து அவங்க தகப்பன் இடத்துல அவர் கொடுப்பாராம். So I had more friends. அவருக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்களாம். Bad friends. கெட்ட நண்பர்கள், So we are smoking also. நல்ல சிகரெட் குடிக்கிற நண்பர்கள், Going to see the theater film. நல்ல சினிமா அரங்குகளுக்கு போகிற ஒரு நண்பர்கள், And we are roaming here and there. அங்கே இங்கே சுத்துகிற நண்பர்கள் அவர்கள் இருந்தாங்களாம். When I was coming to home, அவர் வீட்டுக்கு வரும்போது so I was like the good boy. இதெல்லாம் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு வரும்போது நல்ல பிள்ளையான வருவாராம். My mother and father they don't want to smoke. அவருடைய தாய் தகப்பனுக்கு இவர் சிகரெட் பழக்கத்துல அடிமையா இருக்கிறாருன்னு தெரியாதாம். Today many young people, இப்ப இருக்கிற அநேக வாலிபர்கள் they are doing secret sin in their heart. ரொம்ப சீக்கிரட்டான ஒரு சில காரியத்தை செய்கிறார்கள் என்று சொல்றார். They are doing secret sin in the mind. ரொம்ப சீக்கிரட்டான பாவங்கள் சிந்தையில செய்கிறார்கள். Many young people, boys and girls, they fall down in the sin. நிறைய வாலிபர்கள் அநேக காரியத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். But nobody knows. ஆனா யாருக்குமே இது தெரியாது. The church pastor don't know. சர்ச் சபை ஊழியர்களுக்கு தெரியாது. The friend don't know. நண்பர்களுக்கு தெரியாது. The relation don't know. உறவுகளுக்கு தெரியாது. Mother also don't know. தாய் தகப்பனுக்கும் தெரியாமல் இருக்கிறது. Only Jesus. ஒன்லி ஆண்டவராகிய இயேசுவுக்கு மாத்திரம் இது தெரிகிறது. அல்லேலூயா. I was doing many sins in my life. இவரும் அதே போல நிறைய சீக்கிரட்டான நிறைய அந்தரங்க பாவங்களை இவர் செய்து வருகிறார். So one day I fall down in the sickness. அவர் வந்து இதை செய்து வந்ததுனால ஒரு பாதிப்புக்குள்ளாக இவர் விழுந்து போகிறார். I joined the hospital. இவர் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்கிறார். 6 months I studied. 6 மாத காலம் மருத்துவமனையில இருந்திருக்கிறார். So doctor could not able to understand my all the sicknesses. மருத்துவர்களாலே கண்டுபிடிக்க முடியல இவர் எந்த நோயினால் பாதிக்கப்பட்டார் என்று. Many test, pre-test and all everything gone. எல்லா டெஸ்ட்களையும் எடுத்து இருக்காங்க, எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. No result. ரிசல்ட்டே சொல்ல முடியவில்லையா மருத்துவர்களால. After 6 months, அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து doctor told to my parents, அவன் மருத்துவர் சொல்லி இருக்கிறாரு தகப்பன் தாய் இடத்துல, we don't know what happened. இந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல, You take him to home. அவனை நீங்க வீட்டுக்கு அழைச்சு போயிடுங்க, I tried some medicine. நான் உங்களுக்கு ஒரு சில மருந்து மாத்திரைகள் எழுதி தரேன், Let him to take him medicine to home. அவனுக்கு இந்த மருந்து மாத்திரைகளை கொடுங்க. Actually it was not the physical problem, it was the mental problem. இது வந்து உடல் சரீரத்துக்கான பலவீனம் அல்ல, இது வந்து மைண்ட் மென்டலி பிரஷர்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்களாம். Because when I was smoking and doing different things, so I was against the God. இவர் வந்து வாலிபத்துல சிகரெட்டோட ஒரு சில அந்தரங்க பாவத்துல சேர்ந்து இருக்கும்போது, Hallelujah. இந்த ஒரு சில காரியங்கள் in the sin. ஒரு சில காரியங்கள் இவருக்கு நடந்திருக்கிறது. God had a different. ஆனா கடவுளுக்கு இவரை குறித்து ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. So one day I was sleeping. ஒரு நாள் இவர் தூங்கி கொண்டிருக்கும் போது I had this all the bones were paining.
இவர் தூங்கி கொண்டிருக்கும்போது அவருடைய எலும்புகள் எல்லாமே ரொம்ப வலி, அதிக வலியால் I ஏற்படுகிறது. could not able to walk. இவரால நடக்கவும் முடியல, I cannot sit. இவரால உட்கார முடியல, I cannot sleep also. இவரால தூங்கவும் முடியல. All the joint bones were paining. இந்த ஜாயிண்ட் எல்லாமே அவருக்கு ரொம்ப வலிகளை கொடுக்கிறதா இருந்ததா. One day one pastor came to my home. ஒரு ஊழியக்காரர் இவர் வீட்டுக்கு வருகிறார். In my home, இவருடைய வீட்டுல my mother only the woman of prayer. இவங்க தாய் மாத்திரம் தான் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தாங்களா. I tell you, நான் சொல்றேன், if in your family, உங்க குடும்பத்துல if someone is spiritual, யாராவது ஒருத்தர் ஆவிக்குரியவர்களா இருப்பார்களானால், he mother or father is with God good relation, உங்களுடைய தாயோ தகப்பனோ நல்ல கர்த்தருடைய உறவுல அவர்கள் இருப்பார்களானால், God will choose someone from your கர்த்தர் family. உங்களுடைய குடும்பத்துல ஒருத்தரை தேர்ந்தெடுப்பார். Your family will change. உங்கள் குடும்பம் மாறும். One day God will use your family. கண்டிப்பா கடவுள் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். My mother was praying always. அவங்களுடைய தாய் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது I was telling to my mother, why you are praying, why you are crying? அவர் அவங்களுடைய தாயின் இடத்துல சொல்லுவாரா, ஏன் எதற்காக நீங்க ஜெபம் பண்றீங்கன்னு சொல்லி கேட்பாராம். Everything is vanity. எல்லாமே நிர்மூலமாய் ஆகியிருக்கிறது. Don't waste your time. நீ நேரத்தை வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லுகிறார் அவருடைய தாய் இடத்துல. Or when I had sickness, இவர் அவருடைய பலவீனத்துல இருக்கும்போது so my mother was praying more. இவங்களுடைய தாய் அதிகமாய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். One day pastor came to my ஒரு home. பாஸ்டர் வருகிறார் இவருடைய வீட்டிற்கு. So he prayed. அவர் ஜெபம் பண்ணி, Because of my mother, many pastors used to come in my home. அவங்களுடைய தாயின் விசுவாசத்தை கண்டு அநேகருடைய ஜெபத்துல இருக்கிற தாய் இருக்கிறதுனால அநேக ஊழியக்காரர்கள் வீட்டுக்கு வருவார்களாம். The pastor asked me, அந்த ஊழியக்காரர் இடத்துல கேட்கிறார், do you really believe Jesus? நீ நிச்சயமா இயேசுவை நீ நம்புகிறாயா என்று கேட்டாராம். Because Jesus is the living God. ஏன்னா இயேசு ஜீவிக்கிற தெய்வம். Today also he is the living God. இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தெய்வமா இருக்கிறார். You really believe? நீ அவர் உண்மையாய் விசுவாசிப்பீர்களானால் Today also he can heal you. இன்றைக்கும் அவருடைய ஆசீர்வாதமாய் உன்னை சுகப்படுத்துவார் என்று சொன்னாராம். So that word reaction in my mind. அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் என்னுடைய சிந்தையில அதிகமாய் பாதித்தது. So I told yes, I believe Jesus. அவர் சொன்னாரா, சரி நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் நம்புறேன்னு சொன்னாரா. What my mouth spoke, my heart was so far from the Lord. அவருடைய வாய் தான் சொன்னதே தவிர அவருடைய இருதயம் இயேசுவை விட்டு ரொம்ப தூரமா இருந்ததாக சொல்றார். Because I was from Christian family. அவர் கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்திருந்தாலும் I cannot tell that yes, I don't believe Jesus. அவரால சொல்ல முடியாது இல்லையா, நான் இயேசுவை நம்ப முடியாது என்று சொல்லி. But the word he told, yes, today Jesus is alive and he can heal you. அவர் சொன்ன வார்த்தை, இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார், இன்றைக்கும் அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் என்ற வார்த்தை, That was reaction in my mind. அந்த வார்த்தை என்னுடைய மைண்ட் செட்டை மாற்றியது. Then he went from the home. அவர் வீட்ல இருந்து அவர் புறப்பட்டு போகிறார் ஊழியக்காரர். That day night there, அந்த இரவுல all slept after food, after dinner. எல்லாரும் எங்களுடைய இரவு போஜனத்தை சாப்பிட்டு நாங்கள் எல்லாரும் உறங்கி விட்டோம். So when I went to sleep in my bed, அவர் தூங்க போகும்போது அவருடைய அறையில that word came again and again. அந்த வார்த்தை அவருடைய இருதயத்துல வந்து கொண்டே இருக்கிறது. Jesus is living God. இயேசு ஜீவிக்கிறவர். Today he can heal you. இயேசு இன்றைக்கு உன்னை சுகமாக்க வல்லவர். Because I was in 6 months hospital. ஏன்னா அவர் 6 மாதங்கள் மருத்துவமனையில் இருந்திருக்கிறார். I was thinking I will die my last அவர் day. நினைச்சிருக்கிறார், நான் மரித்து போயிடுவேன் சீக்கிரம்னு சொல்லி. So I will not live now. நான் ரொம்ப அதிக நாட்கள் என்னால வாழ முடியாது என்று சொல்லி அவர் நினைத்திருக்கிறார். I have no interest in food or nothing, clothes or anything. அவருக்கு எதிலையும் உணவு உண்ணுகிறதையும் உடுத்த உடையிலும் எதிலையும் அவருக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத இருந்திருக்கிறது. So that night first time that night I kneel down and prayed only 5 minutes. அந்த இரவுல இந்த வார்த்தை வந்ததுனால நான் முழங்கால் படிட்டு வெறும் 5 நிமிடம் தான் நான் ஜெபம் பண்ணினேன். I told God, if you are really living God, அவர் சொன்னாரா, தெய்வம் நீர் உண்மையான தெய்வமாய் இருப்பீரானால் you heal me. என்னை நீங்க சுகப்படுத்துங்க. Whatever you will tell, I will do that. நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ உமக்காக நான் அதை செய்வேன் என்று சொன்னார். And I prayed. First time I cried and prayed. இவர் நல்லா அழுது ஜெபம் பண்ணி இருக்கிறார். Then I slept. இவர் நல்லா தூங்கியும் இருக்கிறார். But sleep is not coming. Only beside. தூக்கம் வரல, ஆனா அவர் பிறந்து படுத்து இருக்கிறார் அவருடைய கட்டில்ல. So night 12 o'clock like that. 3 மணி அளவுல I saw a vision. ஓகே, அவருடைய விஷன். ஓகே, 3 மணி அந்த 3 மணி அதிகாலையில அவர் ஒரு தரிசனத்தை பார்த்திருக்கிறார். I saw someone is coming to me. அந்த தரிசனத்துல யாரோ அவர் பக்கமாய் வருகிறதை அவர் பார்த்திருக்கிறார். Very big.
அவர் பெரியவராய் இருந்திருக்கிறார், very long, பெரிய ரொம்ப உயர்ந்தவராய் இருந்திருக்கிறார், full white dress. வெள்ளை ஆடையை அவர் தரித்திருக்கிறவராய் பார்த்திருக்கிறார். Face is like lightning. முகத்தில் அவ்வளவு ஒரு பிரகாசத்தை அவர் பார்த்திருக்கிறார். The hair is like gray hair. நல்ல முடி வந்து நல்ல கிரேயான முடியா இருந்திருக்கு, நல்ல நீளமான முடியா. He touched my head. அவர் வந்து இவர் தலையில கையை வைத்து, I am healing you. நான் உன்னை சுகப்படுத்துறேன், From today you will be healed. இன்னையிலிருந்து நீ சுகமாக்கப்படுவாய் என்று சொன்னாராம். When he touched me, அவர் தொட்ட உடனே so in current passed in my ஒரு கரண்ட் அடிச்சத போல எனக்கு நான் உணர்ந்தேன்னு சொல்றாரு. in 1 second I stood up and I knelt down. ஒரே ஒரு செகண்ட் அவர் என்ன பண்ணாராம், முழங்கால் படிட்டாராம். And I started crying like அவர் தொடர்ந்து அவர் சின்ன பிள்ளை போல அவர் அழுதாராம். I told God, forgive me. கடவுளே என்னை மன்னியும் என்று சொன்னாராம். விசுவாச I அறிக்கை am sinner. கன்ஃபஸ் பண்றாரு, நான் பாவின்னு சொல்லி அறிக்கை எடுக்கிறார். So God told, I am going to use you. நான் உன்னை பயன்படுத்த போறேன்னு ஆண்டவர் சொன்னாராம். So you will be testimony in the India. நீ வந்து ஒரு பெரிய சாட்சியா இருப்பாய் இந்திய தேசத்துல என்று சொன்னார். I will take you in the different நான் places. அநேக இடத்துல உன்னை நான் எடுத்துட்டு போய் உன்னை பயன்படுத்துவேன்னு சொன்னாராம். So I was crying இவர் like தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறார். so non-stop the tears will going. தொடர்ந்து அவருடைய கண்ணுல இருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. So he told, you pray more to me, you read more Bible, I will so close to you. நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணு, தொடர்ந்து நீ வேதத்தை அதிகமா வாசி, நான் இன்னும் உன்னோடு நான் நெருக்கமா இருப்பேன் ஆண்டவர் சொன்னாராம். I will make you stand before many people. நான் உன்னை ஒரு பெரிய ஆட்களுக்கு முன்பாக நான் அநேக ஆட்களுக்கு முன்பாக உன்னை நிறுத்துவேன் ஆண்டவர் சொன்னார். I will teach you many secrets from my word. நான் உனக்கு நிறைய ரகசியத்தை நான் சொல்லிக் கொடுப்பேன் ஆண்டவர் சொன்னாராம். So like that he talked, God talked with me minimum 10 minutes. ஒரு 10 நிமிடம் அளவுக்கு கர்த்தர் இவரோடு கூட இடைப்பட்டாராம். So maybe when I am telling you this like story, இத நான் ஒரு கதையா நான் சொல்லும்போது but this is my experience from 98. அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை கதையாக தான் நான் சொல்ல முடியும்னு சொல்றேன். Hallelujah. அல்லேலூயா. When I was crying, my all the family they get up. இவர் அழும் போதெல்லாம் அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் எழுந்திருப்பாங்களாம் தூக்கத்துல இருந்து. Being auto, I will take the hospital. இவர் அழுகிறத பார்த்து இவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வந்ததுன்னு சொல்லி ஆட்டோ எடுத்து இவர் என்ன பண்ணுவாங்களாம், மருத்துவமனைக்கு கொண்டு போவாங்களாம். Because they thought more serious. இவர் வந்து ரொம்ப மரிச்சிருவாரோ, இவருக்கு ரொம்ப சீரியஸான கண்டிஷனோ என்று சொல்லி மருத்துவமனைக்கு இவர் அழைத்து கொண்டு போவாங்க. I don't know, I become healed. இவர் சொல்லுவாரா, இல்ல நான் சுகமாவேன்னு சொல்லி இவர் விசுவாசமா சொல்லுவாரா. So God healed me. கடவுள் இவரை சுத்தமாக்கினார். When I slept, தூங்கும் போது, when morning I get up, இவர் காலையில எழுந்திருக்கும் போது I was fully healed. இவர் சுத்தமாய் இவருடைய பலவீனமே இல்லாதபடி இவர் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் இவருக்கு நல்ல ஒரு சுகத்தை தந்தார். அல்லேலூயா. Hallelujah. 6 months doctor could not do anything. 6 மாதம் டாக்டர் சொன்னாரு, எதுவுமே உங்களால பண்ண முடியாதுன்னு சொன்ன மருத்துவமனை சொன்னாரா. 1 second God touched me. ஒரே ஒரு செகண்ட்ல ஆண்டவர் பெரிய ஒரு சுகத்தை கொடுத்தார். From that day to my hunger came to read Bible. அவருடைய இந்த சுகத்தை பார்த்து இவருக்கு நிறைய வாஞ்சை வந்ததா, இன்னும் வேதத்தை அதிகமா வாசிக்க வேண்டும் என்று சொல்லி Fasted more. இவர் அதிகமா ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தாராம். After 3 years, 3 வருடங்களுக்கு கழித்து God opened the door to come Chennai. ஆமா, 3 வருடங்கள் கழித்து கர்த்தர் சென்னைக்கு வருகிற ஒரு வாசலை இவருக்காக கர்த்தர் திறக்கிறார். I came Chennai and studied in the Bible college. இவர் சென்னைக்கு வந்து லைலா காலேஜ்ல இவர் படிச்சிருக்கிறார். பைபிள் காலேஜ். Bible college studied. After 4-5 years I studied. ஓகே. 4 வருஷம் இவர் வந்து பைபிள் காலேஜ்ல அந்த பிடிஎச் அந்த டிகிரி எல்லாம் இவர் படிச்சிருக்கிறார். So I got the opportunity to teach the student in the Bible. இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இயேசுவை பற்றி பிரசங்கிக்க, போதிக்க மற்ற இடத்துல சொல்ல அந்த வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். When I teach one Bible school, I got opportunity to teach discipline and leadership training. டிசிப்ளின் லீடர்ஷிப் என்கிற ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிற ஒரு ஸ்தானத்துக்கு கர்த்தர் இவரை உயர்த்தினார். Hallelujah. அல்லேலூயா. That is from 2000 to 2005. Chennai came 2005. 2005ல கர்த்தர் இவரை அந்த இயக்கத்துல ஒரு கர்த்தர் இவரை பயன்படுத்துகிறார். 2000 I came Chennai. 2000 சென்னைக்கு வருகிறார். 2005 I finished my Bible college. 2005ல இவருடைய பைபிளுடைய கிராஜுவேஷனை இவர் முடிக்கிறார். Then 2005 I start to teach a student in Bible school. 2005ல இருந்து பைபிள் காலேஜ்ல பிள்ளைகளுக்கு போதிக்கிற ஒரு வேலையை கர்த்தர் இவருக்கு கொடுக்கிறார். Then God took me different places, Bihar, UP, MP, Rajasthan, Sikkim, Darjeeling.
many places God took me. கர்த்தர் ஒரு அநேக ஸ்டேட்ஸ்களுக்கு உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், மகாராஷ்டிரா, மேகாலயா அந்த இடத்துக்குலாம் கர்த்தர் இவரை அழைத்து கொண்டு போயிருக்கிறார். So whatever God spoke in that night, கர்த்தர் என்ன அந்த இரவுல பேசினாரோ God did the same. கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருந்தார். Hallelujah. Hallelujah. Our God is living God. நம்ம ஆண்டவர் ஜீவிக்கிற ஒரு தெய்வம். If we will seek the face of God, யார் கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறார்களோ He will so close to us. கர்த்தரிடத்தில் அதிகமாய் நெருங்குகிறார்களோ So I hope if He will give you life, அவர் உங்களுக்கு வாழ்க்கையை தர வல்லவர். God will use you also. அவர் உங்களையும் பயன்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். God loves you. ஏன்னா அவர் உங்களை விரும்புகிறார். God has planned for you. கர்த்தர் உங்களுக்கு குறித்து ஒரு நோக்கத்தை, திட்டத்தை வைத்திருக்கிறார். To know that plan, அவருடைய சித்தத்தை அறிந்து we have to spend time with நம் God. நேரத்தை அதிகமாய் தேவனிடத்திலே செலவழிக்க வேண்டும். We have to seek the face of நம் God. கர்த்தருடைய முகத்தை பார்க்கும்போது We have to seek the presence of God. அவருடைய பிரசன்னத்துல உணரும் போது, We have to humble ourselves நம்மை தாழ்த்தும் போது, and sit under the feet of God. கர்த்தருடைய பாதத்துல உட்காரும் போது, Today we are going to meditate Psalm chapter 11. சரி இன்றைக்கு நாம் நம்மளுடைய வார்த்தைக்கு நேராக போவோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை Thank you so much. வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 11. நிர்மூலமாகிறது நீதிமான் என்ன செய்வான்? Hallelujah. Hallelujah. Here written about the foundation of the righteous person. இது அஸ்திபாரத்தை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. Hallelujah. Hallelujah. அஸ்திபாரங்கள், right? அஸ்திபாரங்கள், ஃபவுண்டேஷன். Hallelujah. Hallelujah. So if the house is this is very big house. இது ரொம்ப பெரிய கட்டிடமா இருக்கு. If the foundation is not strong, பேஸ்மென்ட் ஸ்ட்ராங்கா இல்லனா, the cyclone will come. சைக்ளோன் அதாவது இந்த காற்று புயல்லாம் வரும்போது, small earthquake will ஒரு come. சின்ன நிலநடுக்கம் வரும்போது, Foundation will shake. இந்த 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 ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இல்லாமல் போகும்போது The building will fall இந்த down. பெரிய கட்டிடம் இருந்து விழக்கூடும். If the tree is very big, ஒரு மரம் நல்ல உயரமான மரமா இருக்கும்போது, the root is not அந்த holding the வேறு மண்ணை சரியா பிடிக்காத இருக்கும்போது, a small wind will come. ஒரு சின்ன காற்று அடிக்கும் போது The fall down. அந்த மரமானது விழுந்து விடும். The foundation is very strong. அஸ்திபாரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. In our life also, நம்ம வாழ்க்கையிலும் the Bible says for the righteous person, வேதம் சொல்கிறது for the righteous person, the foundation will be very important. வேதம் சொல்கிறது வேதத்துல இந்த அஸ்திபாரமானது ரொம்பவும் முக்கியமானதா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. If the foundation is not strong, உங்களுடைய அஸ்திவாரம் ரொம்ப நெருங்கலா இல்லாது இருக்குமானால், what can righteous do? உங்களுடைய அந்த அஸ்திவாரம் என்ன பண்ண முடியும்? அந்த உத்தமம் என்ன பண்ண முடியும்? He will backslide. நீங்கள் பின்வாங்கி தான் போவீர்கள். He will forget God. நீங்கள் கடவுளை மறந்து போவீர்கள். He will go again to the world. நீங்கள் தொடர்ந்து உலக பிரகாரமான காரியத்துக்கு நீங்கள் போவீர்கள். Today many Christians, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், அநேக கிறிஸ்தவர்கள் after knowing Jesus, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும், after experiencing the presence of God, இயேசுவினுடைய அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தும் கூட, after knowing the power of God, இயேசுவின் வல்லமையை அறிந்தும் கூட they are becoming the backslide அவர்கள் பின்வாங்கி போகிறதை நாம் பார்க்க முடியும். because of the finance, ஏனென்றால் அவர்களுடைய வாழ்வாதாரத்தின் தரத்தை பார்த்து, because of the worldly thing, அவங்களுடைய உலக பிரகாரமான காரியத்தை பார்த்து, because of the flesh desire. நம்மளுடைய மாம்சத்தினுடைய உந்துதலின் நிமித்தம், Hallelujah. We should not be like that. நாம் அப்படி இருக்க கூடாது. Today we are going to meditate about the foundation of righteous person. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வேத புத்தகம் அஸ்திபாரத்தை எப்படி பலப்படுத்த வேண்டும் How என்று, we can strong our foundation. எப்படி நம்மளுடைய அஸ்திபாரத்தை நாம் உறுதியாக்க வேண்டும் என்று, So what are the foundation of the righteous person? என்னென்னலாம் அந்த அஸ்திபாரத்தை பலப்படுத்த என்னென்ன காரியங்களை என்பதை நான் பேச விரும்புகிறேன். So I am going to tell some foundation of righteous person. அந்த அஸ்திபாரத்தினுடைய விளைவுகளை எப்படி உறுதியாக்க வேண்டும் என்பதை நான் சொல்ல போகிறேன். So kindly listen carefully. தயவு செய்து நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்படி அவர் விரும்புகிறார். So if we obey that all the things, அந்த காரியத்தை நீங்கள் கைக்கொள்ளும் போது so we will be strong. Our foundation will be strong. உங்களுடைய அஸ்திவாரமானது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றார். In Romans chapter 5:1 says, ரோமரின் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்துல
இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் After believing Jesus Christ, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, after accepting Jesus Christ, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு we become the righteous person before God. நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம் கர்த்தருக்கு முன்பாக. But we have to maintain the அதை righteousness. நாம் தொடர்ந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். We have to hold down the righteousness. கர்த்தரை நாம் அந்த உத்தமத்தை கைக்கொண்டு பிடிக்க வேண்டும். Otherwise, in Bible says, இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, in the last days, கடைசி காலத்துல Jesus will come. இயேசு வரும்போது Many people will tell to Jesus. அநேகர் இயேசுவினிடத்துல சொல்வார்கள். Many people of God will tell to Jesus, ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்துல சொல்வார்களா, I cast demon in your name. நான் உங்களுடைய பேர்ல அநேக காரியங்களை செய்தேன், I heal many people in நான் your அநேகரை name. நான் சுஸ்தமாக்கினேன், I did many miracles in நான் your அநேக name. அற்புத அடையாளங்களை நான் What செய்தேன். Jesus will tell, ஆண்டவர் என்ன சொல்வாரா, I don't know who I am. நீ யாருமே தெரியாதுன்னு கர்த்தர் சொல்வாரா. Because 10 years back you were doing all the things, but now you are not doing anything. 10 வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பத்துல ரட்சிக்கப்படும் போது சரியா இருந்தா, இப்போ உன் வாழ்க்கை இயேசுவுக்கு விரோதமாய்தான் இருக்கிறது என்றதுனால 5 years back you were doing many things, but 5 வருடத்திற்கு முன்பாக நீ நல்ல ஆண்டவருக்கு விரோதமா இல்லாது ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நீ செய்து வருகிறாய். when Jesus will come, இயேசு வரும்போது so he should see us as the righteous person. ஆண்டவர் நம்மை பார்க்க வேண்டும், இந்த என் பிள்ளை நீதிமானா இருக்கிறானா என்று. So we have to maintain the righteousness. நாம் தொடர்ந்து நீதிமானா இருக்க பிரயாசப்பட We have to வேண்டும். maintain the holiness. நாம் தொடர்ந்து பரிசுத்தத்துக்கு நேராக நம் வாழ்க்கையை ஜீவிக்க We have to வேண்டும். maintain the close of God. நம் கர்த்தரிடத்தில் அதிக நேரம் நாம் நெருங்கி இருக்க வேண்டும். So we have to having good relation with God நாம் always. தொடர்ந்து ஆண்டவரிடத்துல நாம் தொடர்ந்து நல்ல ஐக்கியத்தோடு இணைந்து இருக்க So வேண்டும். I am going to tell some foundation stone of the righteous ஒரு person. சில காரியத்தை, ஒரு சில பேஸ்மெண்டை குறித்து நான் பேச போகிறேன். He will do that all the thing. He will be strong. நீங்களும் இதை தொடர்ந்து நீங்கள் இந்த வார்த்தையை கவனிங்கள், உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும். Fasting is reading Bible every day. தொடர்ந்து நீங்க வேத பகுதியை தினந்தோறும் நீங்கள் வாசிக்க வேண்டும். Every day, not missing one day also. ஒரு நாள் கூட நீங்கள் தவறாதபடி தினந்தோறும் நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும். Because when we pray, we talk with God. நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கர்த்தரோடு பேசும்போது, When we read Bible, God talk with us. நீங்க வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசுவார். Hallelujah. Hallelujah. So we have to listen the voice of God, very important. நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது நன்றாய் கவனித்து வாசித்து கேட்க வேண்டும். If we are not listening God, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, we listen the word, நீங்கள் வெறும் வார்த்தையை கீழ்ப்படியும் போது, we listen to Satan, நீங்கள் வார்த்தையை பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது, we listen our flesh, உங்களுடைய மாம்சத்துக்கு நீங்க நேரத்தையும் காரியத்தையும் இடம் கொடுக்கும் போது and our mind will be diverted. உங்களுடைய சிந்தை மாறி போய்விடும். And we'll fall down. நீங்கள் விழுந்து போகவும் நேரிடும். We'll go far from the Lord. நீங்கள் கர்த்தரை விட்டு அநேக தூரம் பிரிந்து போய் இருப்பீர்கள். We'll be the backslide. நீங்கள் பின்வாங்கி போயும் இருப்பீர்கள். And our righteousness will be destroyed. நம்மளுடைய பரிசுத்தமும் நீதியும் கர்த்தரிடத்துல காணப்பட மாட்டாது. So we have to read Bible every day. நாம் தொடர்ந்து வேதத்தை தொடர்ந்து வாசிக்க வேண்டும். In Psalm chapter 132 says, சங்கீதத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 32வது வசனத்துல God gave more purity his word more than his all the name. கர்த்தர் யாருக்கு வைராக்கியம் பாராட்டுவார், அவருக்கு முன்னுரிமை கொடுக்கிறவர்களுக்கு. Hallelujah. அல்லேலூயா. Psalm chapter 191:05 says, சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது அதிகாரம் 105வது வசனம் சொல்லுகிறது, The word of God is lamp for my feet. கர்த்தருடைய வார்த்தை என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்பதாக. It will give the direction, right direction. அந்த வெளிச்சம் எனக்கு பாதைகளை காட்டும். It will give the right place. அந்த வெளிச்சம் எனக்கு நல்ல ஒரு நோக்கத்தை, பாதையை காட்டும். So when word of God is in our heart, அந்த வார்த்தை என் இருதயத்தில் இருக்கும்போது so we will not confuse. நாம் ஒரு நாளும் மறதியாய் நாம் எதுவும் மறந்து போகாதபடி நாம் கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். In Colossians 3:16 says, கொலோசியரின் புஸ்தகத்துல 3வது 6வது வசனம் சொல்லுகிறது, please read. வாசிங்க. கொலோசியர் 3:6. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். Hallelujah. Hallelujah. Yes.
You have to keep in your heart more and more word of God. அந்த வார்த்தையை நீங்கள் அதிக அதிகமாக உங்களுடைய இருதயத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். We have to fill our heart and our mind with the word of God. அந்த வார்த்தையை இருதயத்தோடும் சிந்தையோடும் பொருந்தி பார்க்க வேண்டும். Then Satan cannot divert your mind. பிசாசு நம்மை ஒரு காலமும் சோதிக்க முடியாது. Cannot bring the test and temptation. நம்மளுக்கான ஒரு சில உந்துதல்களை அவன் கொண்டு வர முடியாது. Very difficult to fall down. அதனால் இந்த காரியத்தை தொடர்ந்து செய்யும்போது நாம் விழுந்து போக மாட்டோம். The word of God is the living God. வார்த்தையை பிரசங்கிக்கிற தெய்வம் ஜீவிக்கிற தெய்வம். Hallelujah. Hallelujah. In the beginning God was word. ஆதியிலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. Today that God is with us by word. அந்த ஆதியிலே இருந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். When we keep word in our heart, அந்த வார்த்தையை நம்ம இருதயத்தில் நம்ம வைக்கும்போது Jesus is with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். So he will lead us right way. அவர் நம்மை நேர்த்தியான பாதையில கொண்டு போய் சேர்க்கிறவராய் இருக்கிறார். Not just only reading word of God, தொடர்ந்து இந்த வார்த்தையை மாத்திரம் படிக்கிறதல்ல, reading the meditation word of இந்த God. வார்த்தையை தியானிக்க வேண்டும். When we meditate word of God, இந்த வார்த்தையை தொடர்ந்து தியானிக்கும் போது God will speak many secret things. கர்த்தர் அநேக ரகசியங்களை உங்களிடத்துல கர்த்தர் பேசுவார். Revelation will speak. அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். The message will not deliver us, அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்காது. but the mystery and secret, the revelation will deliver us. அந்த வெளிப்பாடும் அந்த தரிசனமும் உங்களை விடுதலையாக்கும். All the bondage will break down. உங்களுடைய எல்லாவித கட்டுகளும் உடைந்து போகும். Hallelujah. 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 In Psalm chapter 1, சங்கீதத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 2 says, 2-3 வசனம் சொல்லுகிறது, the person meditate word of God கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனிதன் தியானிப்பானானால் day and night, தொடர்ந்து இரவும் பகலும் he will be the tree, he will be like tree, அவன் மரத்தை போல, like the beside still water. அவன் மரத்துக்கு அருகில் இருக்கிற நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பான். His life will be evergreen. அவனுடைய வாழ்க்கை செழித்து ஓங்கியா He will இருக்கும். not lack any fruit. அவனுடைய வாழ்க்கையில எந்த கனியும் அற்று போகாதபடி கனி கொடுக்கிறவனாய் அவன் மாறுவான். Our God is provider God. நம்முடைய கர்த்தர் கொடுக்கிற ஆண்டவர். He is the source of supply. அவர் எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தெய்வம். When I start ministry first time, இவர் முதலாவது அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது that day I have no salary. இவருக்கு வருமானம் கிடையாது. I committed to Bible college. இவர் பைபிள் காலேஜ் போகணும்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனையை பண்ணியிருந்தார். Here I will work without salary. 5 வருடம் அவருடைய வாழ்க்கையில அந்த பைபிள் காலேஜ்ல காசு இல்லாம தான் அவர் வாழ்ந்து இருக்கிறார். No salary. சம்பளமே கிடையாது. 5 வருஷம் காசே கிடையாது. I was going and practice tuition. ட்ராக் மாத்திரம் தான் அவர் கொடுப்பாராம். And I was preaching gospel. இவர் தொடர்ந்து ஆண்டவருடைய உபதேசத்தை சொல்லும்போது Tamil problem. தமிழ் சரியா வராது. Hindi, English. ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும். All people also don't understand sometimes. இவருடைய பேசும்போது தமிழ்ல தெரியாததுனால இவர் பேசத பாதி பேர் சரியா புரியாதா. But language is not problem. ஆனால் லாங்குவேஜ் ஒரு நாள் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. When God is with us, கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் we will pray. நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்போது God will deliver. கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க போதுமானவர். Hallelujah. ஹalleluya. God did many miracles in that. அநேக அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்திருக்கிறார் அவருக்கு. So when we have good relation with God, நம்ம தொடர்ந்து கர்த்தரிடத்துல நல்ல ஐக்கியப்படும்போது God will work with us. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். Our work will be His work. கர்த்தர் நம்மளுடைய வேலை, நம்மளுடைய நோக்கம் கர்த்தருடைய நோக்கமாய் மாறிவிடும். Second thing is prayer life. இரண்டாவது விஷயம் முக்கியத்துவத்தை குறித்து பேசுகிறார். முக்கியத்துவம், ஜெபம் தான் முக்கியத்துவமானது என்று சொல்லுகிறார். First thing is reading Bible and meditating. வார்த்தையை படித்து தியானிப்பது ஒன்று. Second thing is meditating, praying every day. தொடர்ந்து தேவனோடு இணைந்து இசைந்திருப்பது. Hallelujah. Hallelujah. Non-stop prayer. தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். Our prayer should be like the drilling machine. நம்மளுடைய ஜெபமானது ட்ரில்லிங் மிஷனை போல தொடர்ந்து இருக்க வேண்டும். It should break all the wall. அது செவரை என்ன பண்ணுமா, துளையிட்டு போகிற மாதிரி நம்மளுடைய ஜெபம் நம்மளுடைய காரியங்களை துளையிட்டு போக வேண்டும். Hallelujah. Hallelujah. The prayer people is the living people. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரயாசமா எடுக்கிற பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். More prayer, more power. நீ தொடர்ந்து கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். Less power. Less prayer, less power. கொஞ்சம் ஜெபம் இருந்தா கொஞ்சம்
You need Power more. இருக்கான்னு You need more power or less power. உங்களுக்கு அதிக வல்லமை வேண்டுமா கம்மியான வல்லமை வேண்டுமான்னு கேக்குறாரு. If you want more power, more prayer. தொடர்ந்து அதிகமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டுமானால் தொடர்ந்து அதிகமாய் ஜெபிங்கள் என்று சொல்லுகிறார். Prayer can change our life. ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும். Prayer can change other life. நம்மளுடைய ஜெபம் மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும். Everything is possible by prayer. ஜெபத்தினால எல்லாம் சாத்தியம். To pray, no need to give money to God. ஜெபிக்கிறதுனால கர்த்தரிடத்தில் நம்ம காணிக்கை கொடுக்க வேண்டியது அவசியம் கிடையாது. You want to give your time to God. நேரத்தை நீங்கள் கர்த்தரிடத்தில் கொடுக்க வேண்டும். Hallelujah. அல்லேலூயா. Okay, many people have no time. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு அநேகருக்கு நேரம் இல்லாதபடி ரொம்ப பிஸியா இருக்கீங்க சொல்லுங்க. We are very busy in the different work and different things. நீங்க உங்களுடைய காரியத்துல நீங்க அநேக நேரத்துல நீங்கள் பிஸியா இருக்கிறதாக சொல்லுகிறார். Today many people are addicted with the mobile phone. இன்னைக்கு அநேக ஜனங்கள் செல்போன்ல தன்னுடைய நேரத்தை அதிகமா செலவழிக்கிறார்கள். Before sleeping, they have to see the phone 1 hour. ஆமா பிள்ளைகள் வந்து அதிகமா தூங்குறதுக்கு முன்பாக போனுக்கு தான் பிளைட் கிஸ்லாம் கொடுக்குறீங்கன்னு நான் சொல்றேன். We can live without food, but we cannot live. சாப்பாடு இல்லாம கூட இந்த காலகட்டத்துல வாழ்ந்துறோம் போன் இல்லாம. Hallelujah. அல்லேலூயா. Today phone is controlling our mind. போன் தான் நம்மளை இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணுகிறது. So how we can maintain our righteousness? எப்படி நம்ம கர்த்தரிடத்துல உத்தமனாய் நீதிமானாய் இருக்க How we வேண்டும்? can please God? நம் கர்த்தரிடத்துல பரிந்து பேச வேண்டும். How we can experience the presence of God? அப்போது நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். How we can grow in the anointing? எப்படி நம்ம கர்த்தருடைய அபிஷேகத்துல வளர முடியும்? So we need more prayer. தொடர்ந்து ஜெபம் இருக்க வேண்டும். When Jesus was in the world, எப்போ இயேசு இந்த உலகத்துல இருக்கும்போது he was doing ministry all the day. இவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஊழியத்தை செய்து வந்தார். So how much he will be tired? அவர் ரொம்ப பலவீனமா இருப்பார். For night time he was praying. இரவு நேரத்துல அவர் ஜெபிப்பார். So he was praying. Sometimes he was praying after morning. ஒரு சில நேரங்களிலே இரவுல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு காலையில வரைக்கும் கர்த்தர் ஜெபம் பண்ணுவார். He was God. அவர் தெய்வமா இருந்தும் He was praying. அவர் ஜெபிக்க அவரை ஒப்பு கொடுத்தார். Why you know why he is praying? ஏன் அவர் ஜெபிக்க வேண்டும்? Because he is like many tests and temptations. அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சில காரியங்கள் ஒரு சில உந்துதல்கள் இருக்கிறதுனால அதை மேற்கொள்ளும்படி ஜெபம் பண்ணினார். So there is a crucifixion. அந்த ஒரு சில சூழ்நிலையில More pain will come. அவருக்கு ரொம்ப வியாகுலங்கள் வரும். So before that he was preparing his body. அவருடைய சரீரத்தை அவர் வந்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். Because he was also man like us. அவர் வந்து சாதாரண மனிதனாக தான் நமக்காக வந்தார் பூமியில. The spiritual he was 100% God. நீங்க ஆவியில தொடர்ந்து கர்த்தரோடு இருக்கும்போது In the physical he was 100% man. அவர் 100% மனிதராகவும் இருந்தார் தெய்வமாகவும் இருந்தார். The physical pain he want to bear so that he was praying more. அவருடைய மாம்சத்துல இருந்ததுனால மாம்சத்தின் காரியத்தை ஜெயிக்க வேண்டும் என்று ஜெபம் To பண்ணினார். overcome all the flesh. அந்த மாம்சத்தின்படி To stand before the Satan. பிசாசுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று He was praying more. அவர் தொடர்ந்து ஜெபம் பண்ணினாராம். If we want to stand before Satan every day, அவர் தொடர்ந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்றதுனால we need to pray more. அவர் தொடர்ந்து தன்னை பலப்படுத்தும்படி அவர் ஜெபிக்கிறார். If we want to overcome our flesh, நாம் தொடர்ந்து நம்மளுடைய சரீரத்திலிருந்து ஜெயிக்க we வேண்டுமானால் want to overcome our secret sin, நம்மளுடைய அந்தரங்க பாவத்திலிருந்து நம்ம ஜெயம் கொள்ள வேண்டுமானால் we have to pray நம்ம more. தொடர்ந்து நம்ம ஜெபத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். Prayer can revive our heart. ஜெபம் எல்லாவற்றையும் நம்மை மாற்றக்கூடியதா இருக்கிறது. Hallelujah. அல்லேலூயா. Third thing is மூன்றாவது விஷயம் worshiping God. கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். Without worship life, ஆராதனை இல்லாமல் we cannot experience the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியாது. We cannot experience the anointing. கர்த்தருடைய அபிஷேகத்தை நாம் உணர முடியாது. We cannot get the Holy Spirit gift. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நாம் பெற முடியாது. Hallelujah. Hallelujah. Many people they don't worship in the personal time. இன்னைக்கு இருக்கிற அநேகர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய பேர் அவங்களுடைய ஆராதனை நீங்கள் பண்ணுகிறது இல்லை. So when we are in home, நீங்கள் வீட்ல இருக்கும்போது when we get time, நீங்க உங்களுக்கு நேரம் இருக்கும்போது we have to spend some time with worshiping. நீங்க கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். With singing song, நீங்க பாட்டு பாடியோ thanksgiving, நன்றி பலி செலுத்தியோ
praising. நீங்க ஆண்டவரை உயர்த்தியோ Because God lives praise and worship. ஆண்டவர் இதுல விருப்பப்படுகிறார். In Isaiah says, He created us to worship God. ஏசாயாவின் புத்தகம் சொல்கிறது அவர் தம்மை படைத்தது அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகவே. Because in heaven, இந்த angels are praying and worshiping. பரலோகத்துல அநேக தேவதூதர்கள் அவரை ஆர்ப்பரித்து ஆராதிக்கிறார்கள். The cherubim and seraphim are worshiping the Lord day and night. அவ்வளவு பெரிய தெய்வத்தை தேவதூதர்கள் ராப்பகலும் ஆராதிக்கிறார்கள். The heaven and earth worshiping the Lord. ஆமா, வானமும் பூமியும் கர்த்தரை ஆராதிக்கிறதா. If you will see the Psalm chapter from 145 to 150, ஒன்று சங்கீதத்தின் புத்தகம் 55 இருந்து நீங்கள் வாசிக்கும் போது only written worship God like this, like this, like this. You will clap with the music, with shouting. Only written to worship God. இது எல்லாவற்றையும் இந்த காரியங்கள் படைக்கப்பட்டது எல்லாமே கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதற்காக இது படைக்கப்பட்டிருக்கிறது. As you like worship God, நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் கர்த்தரை ஆராதிக்கலாம். shout and sing, எப்படி வேண்டுமானாலும் கத்தி நீங்க ஆராதிக்கலாம். dance and sing. நீங்கள் நடனமாடி கூட கர்த்தரை ஆராதிக்கலாம். As you feel you worship நீங்கள் எப்படி உணர்கிறீர்களோ அப்படி கர்த்தரை நீங்க ஆராதிக்கலாம். God love worshippers. கர்த்தர் ஆராதனையை விரும்புகிறவராய் இருக்கிறார். God is not today want a singer. கர்த்தர் இன்னைக்கு இருக்கிற ஒரு பாடகரை கர்த்தர் தேடல. There are many churches that a good singer, நல்ல பாடகர்கள் இருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்துல. not good worshippers. ஆனா அவர்கள் நல்ல ஆராதனை வீரர்கள் அல்ல. God is not searching good singers. கர்த்தர் நல்ல பாடுகிறவர்களை கர்த்தர் தேடல. More than Christian, the Hindu people are good singers. தெய்வத்தை அறிந்த ஜனங்களை விட இன்னைக்கு புறஜாதி மக்கள் நல்ல பாடுகிறார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. God is searching today the living worshiper. ஆமென். கர்த்தர் நம்மை யாரை தேடுகிறார் என்ற உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் Who தேடுகிறார். can bring the presence of God from heaven to நீங்கள் earth? ஆராதிக்கும் போது கர்த்தருடைய மகிமையை நீங்கள் ஆமென் அனுபவிக்க முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. So we should be good worshippers. கர்த்தர் இன்னைக்கு விரும்புகிறது நீங்கள் நல்ல ஆராதனை வீரராக கர்த்தர் விரும்புகிறார். So when we worship with our whole heart, mind, strength, நீங்க தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது நல்ல பலத்தோடு உற்சாகத்தோடு we grow in the anointing. நீங்கள் அபிஷேகத்துல வளர முடியும். Our spiritual life will be changed. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாற்றுதலை நீங்கள் பார்க்க முடியும். The situation will change. உங்களுடைய சூழ்நிலை மாற பண்ணதை நீங்கள் பார்க்க முடியும். We will not enjoy with the world. நீங்கள் உலக பிரகாரமான காரியத்தை குறித்து நீங்கள் சந்தோஷப்படாமல் Enjoy the presence of God. கர்த்தருடைய சபையில கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். The fourth thing is நான்காவது விஷயம், fasting prayer. நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். We need the fasting prayer. நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். Many Christians are இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் weak in the fasting prayer. உபவாசிக்கிறதுல உபவாச ஜெபத்தை விட்டு விடுகிறார்கள். Not doing fasting prayer. உபவாசித்து ஜெபிக்கிறது கிடையாது. So they are so far from the our. அதனால கர்த்தருடைய வல்லமையிலிருந்து அவர்கள் ரொம்ப தூரமானவர்களா இருக்கிறதை பார்க்க முடிகிறது. So they just excuse. அவர்கள் ஒரு சில காரணத்தை சொல்லி I have this problem. That எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கான்றது அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி I have no time. எனக்கு நேரம் இல்லை என்பதை சொல்லி I am working outside. நான் வெளியே வேலை செய்கிறேன் என்பதை சொல்லி So I will do fasting. நான் ஃபாஸ்டிங் எப்படி பண்ணுவாண்டே நான் கர்த்தரிடத்துல முறையாடுகிறார்கள். To do fasting need only heart. ஃபாஸ்டிங் இருக்க வேண்டும்னா நல்ல இருதயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். Because through fasting, ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால God will strengthen our spiritual life. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில We can overcome many problems. நீங்கள் அநேக காரியத்திலிருந்து மீண்டு வர முடியும். The bondage is not breaking in our life. உங்களுடைய வாழ்க்கையில கட்டுகள் உடைக்கப்படாமல் We can இருக்கும்போது break by the fasting prayer. நீங்கள் உபவாசித்து உங்கள் கட்டுகளை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற காரியத்தை உடைக்க முடியும். The evil thing is not going from our body. உங்களுடைய ஒரு சில காரியங்கள் உங்களை விட்டு போக வேண்டும் என்பதை Our sin is not going sometime from our mind. உங்களுடைய விஷன் உங்களுடைய சிந்தை எங்கேயாவது போகும்போது But by the fasting prayer, நீங்கள் தொடர்ந்து உபவாச ஜெபத்தில் இருக்கும்போது every bondage will break down. எல்லாவித கட்டுகளும் உடைக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ना तो बल से, in Bible says, ना तो बल से ना शक्ति से पर तेरे आत्मा के द्वारा. Hallelujah. அல்லேலூயா. Not by the strength, உங்களுடைய பலத்தினால் அல்ல, not by the mind, உங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, but the power of உங்களுடைய God. ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. The Spirit of God. கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். Everything will break down. எல்லா விதமும் உடைந்து போகும் கர்த்தருடைய Every வல்லமையினால. problem will be collapsed. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற பண்ணுகிற வல்லவராய் இருக்கிறார். So we need fasting prayer. உங்களுடைய வாழ்க்கையில உபவாசம் ஜெபமானது இருக்க வேண்டும். There was a man
ஒரு மனிதன் இருந்தான், who was praying more and more. நல்லா ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதனா இருந்தான். He was a missionary. அவர் ஒரு ஊழியர் செய்கிற ஊழியக்காரனா இருந்தார். Husband, wife, and one year child. அவருடைய மனைவி ஒரு சின்ன ஒரு பிள்ளை இருக்கிறாங்க. So one day there is no food. அவர்களுக்கு சாப்பிடுகிறதற்கு உணவு இல்லாத போது So he was going to preach word of God. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க அவர் போகிறார், சாப்பாடு இல்லாத போது. So when he was going outside, இவர் வெளியே போகும்போது அந்த மனிதன், the wife told, அவருடைய மனைவி சொல்றாங்களாம், you are going outside, நீங்க வெளியே போறீங்க, there is no food, நமக்கு உணவு இல்ல சாப்பிட, so there is no meat for child, நமக்கு பிள்ளைகளுக்கும் சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லாத இருக்கிறது, bring something. ஏதாவது நீங்க சாப்பிட எடுத்துட்டு வாங்க வரும்போதுன்னு சொல்லுகிறாங்க. He told, okay, I will try. ஐயோ, இந்த தேவ மனுஷன் சொன்னாரு, சரி நான் முயற்சி செய்கிறேன் என்று. He went for ministry. இவர் நல்ல ஊழியத்துக்கு போகிறார். He preached gospel. இவர் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். He tracked distribution. அவர் கைப்பிரதிகளை பிரசங்கித்து கொடுக்கிறார். Many people he met. கர்த்தருடைய கிருபையால அநேகரை இவர் பார்க்கிறார். That was summer season. அது ஒரு நல்ல வெயில் காலமா இருக்கிறதுனால More sailor. ரொம்ப ரொம்ப வெயில் இருக்கிறதுனால So after doing ministry, he got more hunger. இவர் ஊழியம் செய்து வந்தனால இவருக்கு என்ன ஆச்சு, அந்த தேவ மனுஷனுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கிறது. So that is now 2 o'clock, daytime 2 o'clock. மதியம் 2 மணி வேளையில Some side. ரொம்ப அதிகமா வெப்பம் இருக்கிறதுனால He went under the tree. இவர் மரத்துக்கு கீழே போய் நிற்கிறார். Under the shadow அந்த நிழல்ல போய் நிற்கிறார். he knelt down and prayed. அவர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுகிறார். God, till this time no food. ஆண்டவரே, எனக்கு சாப்பாடு இல்ல இந்த நேரத்துல, How I will go to home? நான் எப்படி பிள்ளைகளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போவேன்னு ஜெபம் பண்ணுகிறார். What will eat? நான் என்னத்தை சாப்பிடுவேன் என்று ஜெபம் பண்ணுகிறார். What will eat my child? என் பிள்ளை எதை சாப்பிடும் என்பதை அவர் ஜெபம் பண்ணுகிறார். When he was praying, அவர் ஜெபிக்கும் போது after 10 minutes, ஒரு 10 நிமிடம் கழித்து one crow ஒரு காக்கா வந்ததாம். fall down காக்கா கீழே வந்ததாம். and shaking body. காக்கா கீழே விழுந்து துள்ளுகிறத அவர் பார்க்கிறாரு. And he opened the eyes. அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது So that kaka died. அந்த காக்கா இறந்து போகிறத பார்க்கிறாரு. So he thought, அவர் நினைக்கிறாரு, maybe God gave this food. இந்த காக்காவை தான் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி. Because man mind. ஏன்னா மனுஷனுடைய சிந்தை அப்படி இருக்கும் இல்லையா. When he saw the kaka out, அந்த காக்காவுடைய வாயில there was one ring. ஒரு மோதிரம் இருந்ததா. அல்லேலூயா. He pulled out the ring. அந்த காக்காவுடைய வாயில இருந்த மோதிரத்தை எடுத்து There is a gold chain. அது ஒரு கோல்டு செயினாக இருந்ததா. Hallelujah. அல்லேலூயா. He was thinking for one day food. ஒரே ஒரு நாள் உணவுக்காக அவர் வேதனையோடு இருக்கும்போது God gave for 6 months food. கர்த்தர் 6 மாதம் கர்த்தர் போஷித்தாரா. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Whatever we think, நம்ம என்ன நினைக்கிறோமோ God know before us. கர்த்தர் அதை எல்லாவற்றும் அதுக்கு முன்பாக என் தெய்வம் அறிந்திருக்கிறார். If we are thinking for one day, நம்ம ஒரு நாளுக்கு நம்ம பிரயாசப்படுவோம். if we are thinking for 1 month, உங்களுடைய ஒரு மாதத்துக்கு நீங்க பிரயாசப்படலாம். God is thinking for 1 year. உங்களுடைய ஒரு வருடத்துக்கு கர்த்தர் ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கிறார். If we are thinking for 10,000 rupees, நீங்க 10,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு நினைவுல வைத்திருப்பீர்களானா, God is thinking for 1 lakh. 1 லட்சம் ரூபாயுடைய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில. Hallelujah. ஹalleluya. If we are faithful to God, நீங்கள் உண்மை முத்தமாய் கர்த்தரிடத்தில் இருக்கும்போது God is faithful to us. கர்த்தர் உங்களுக்கு உண்மை முத்தமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். One day I was coming from Chennai to Bhubaneswar by train இவர் சென்னையில இருந்து புவனேஸ்வருக்கு போய் கொண்டிருக்கும்போது in Andhra, ஆந்திரால விசாகப்பட்டினத்துல morning 5 o'clock train came. காலையில 5 மணிக்கு ட்ரெயின் வருகிறது. Stop there. அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 5 நிமிஷம் தான் நிறுத்துறாங்க ட்ரெயினை. So I get down இவர் இறங்கி இருக்கிறார். to take water. கொஞ்சம் தண்ணி குடிக்க இவர் இறங்கி இருக்கிறார். So I took one bottle ஒரு பாட்டில் எடுத்து and I was going to train. அந்த ட்ரெயின் கிட்ட போகும்போது I saw one beggar ஒரு பிச்சைக்காரனை இவர் பார்க்கிறார். கீழ இருக்கிற பிச்சைக்காரனை in the platform. இந்த பிளாட்ஃபார்ம்ல பார்க்கிறார். His leg is bandaged. அவருடைய கால்ல பேண்டேஜ் சுற்றப்பட்டு இருக்கிறதை இவர் பார்க்கிறார். Little blood is there. அங்க ரத்தம் கசிவு இருக்கிறதை இவர் பார்க்கிறார். And I saw his what feet were doing like this. அவருடைய அந்த ரத்தம் அந்த எச்சில்லாம் இங்க போகிறத அவர் பார்க்கிறார்.
Yeah, that's only actually. Yeah. And he is crying and he asking everyone. இதெல்லாம் இந்த காரியம் எல்லாம் நடக்குது. அவர் அழுது கொண்டே பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். People are giving money. பிள்ளை அங்க இருக்கிற வந்து போறவங்க பிச்சை போடுறாங்க. He is not taking. ஆனா அவர் எடுக்க மாட்டார் பிச்சையை. He is not receiving any money. அவர் அந்த காசை எடுத்துக்கொண்டு வச்சுக்க மாட்டார். He was showing. அவர் சாப்பிட வேண்டும் என்று தான் செய்தியை காட்டுகிறார். Nobody has time. ஆனா யாருக்கும் நேரம் இல்லை அவரை காண. Because only 5 minutes. ஏன்னா 5 நிமிஷத்துல ட்ரெயின் கிளம்பிட யாராவது கிட்ட பேச நேரம் இல்லை. They are busy to buy the food. எல்லாரும் பிஸியா இருக்கிறாங்க. அவங்களுக்கான உணவை எடுத்துக்கொள்ளும்படி, To buy the water. தண்ணி வாங்கும்படி Nobody is concerned. யாரும் அவரை பார்க்கிற நேரம் கிடையாது. I gave money. இவர் வந்து அந்த பிச்சைக்காரனுக்கு காசு கொடுக்கிறார். He didn't take. அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. He did like. அவர் கை செய்கை தான் காட்டுறார் சாப்பிட வேண்டும் என்று. So I went and brought idli. ஒரு இட்லி இவர் வாங்கி வருகிறார். Idli 4-5 idli. 5 இட்லி வாங்கி வருகிறார். Some chutney like that. கொஞ்சம் சட்னியை வைத்து வாங்கி வருகிறார். I gave. இவர் அந்த மனிதனுக்கு கொடுக்கிறார். And the water I had. இருந்த தண்ணீரை எடுத்து I gave him. அந்த மனிதனுக்கு இவர் கொடுக்கிறார். And train started. ட்ரெயின் போக தொடங்கி விட்டது. I entered இவர் in. ஏறிட்டாரு ட்ரெயின்ல. Now no water with me. அவருக்கு என்ன இல்ல தண்ணி. ஏன்னா தண்ணிக்காக என்ன பண்ணாரு அந்த 5 நிமிஷம் இறங்கினார். Then train started. ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிக்கிறது. After 10 minutes. 10 நிமிடம் கழித்து Morning one pastor called me. ஒரு பாஸ்டர் காலையில கால் பண்றாரு இவருக்கு. And he told. அவர் சொல்லுகிறார், Yesterday night. நேற்று தினம் இரவுல 2000 I sent in a phone pay. 2000 ரூபாய் நான் போன் பேல அனுப்பிச்சிருக்கிறேன். I check pastor. தயவு செய்து பாருங்க பாஸ்டர்னு சொல்றாரு. I gave only 20 rupees. இவர் 20 ரூபாய் தான் கொடுத்தாரு. And 2000 already. கட்டே 2000 ரூபாய் கொடுத்தாரு. அல்லேலூயா அல்லேலூயா. God bless God. ஆண்டவர் பெரிய தெய்வமா இருக்கிறார். People sow for kingdom of God. ஆமென். நம்ம எப்ப கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்யும்போது God will give 100-fold. கர்த்தர் நமக்கு 100 விதமாய் அபரிவிதமாய் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவரா இருக்கிறார். I have traveled in different places. இவர் அநேக இடத்துக்கு நான் பயணிக்கிறேன்னு சொன்னாரு. Wherever I go, இவர் எங்கெல்லாம் போகிறாரோ God provides me. கர்த்தர் இவரை போஷிக்கிறார். Even though sometime ஒரு சில நேரத்துல non-believer comes கர்த்தரை அறியாத ஜனங்கள் ஒரு இடத்துல வந்து, who don't know Jesus, தெய்வத்தை அறியாம இயேசுவை அறியாதவர்கள் ஒரு இடத்துல வந்து, come to pray. வாங்க ஐயா ஜெபம் பண்ணுங்க. And I pray. அவங்க ஜெபம் பண்ணும்போது They give offering. அவங்க ஆஃபரிங் கொடுப்பார்களாம். They are not Christian. அவங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது. I don't know them. அவங்களை இவருக்கு தெரியாது. But after prayer they give something. ஜெபம் பண்ணிட்ட பிறகு அவர்கள் இவருக்கு காணிக்கையை தருகிறார்கள். When God want to give you something, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நிச்சயித்திருப்பாரானால் nobody can stop. யாரும் அதை தடுக்க முடியாது. In Proverbs says, இந்த நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது 23:5, 23:5ல. the money will fly and come to you. ஆமா The money will fly and come to you. ஆமா ஆசீர்வாதம் உங்களை தேடி பறந்து வருமா. Hallelujah. அல்லேலூயா. Your part nobody will can take. உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஒருவராலும் எடுக்க முடியாது. Hallelujah. அல்லேலூயா. So we need to fast and pray. நீங்கள் தொடர்ந்து உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். If we want to see the miracle of God, நீங்கள் அதிசயங்களை காண வேண்டும் என்றால், if we want to be with God, நீங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்றால், if we want to experience the presence of God, நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்றால், we have to fast and seek the நீங்கள் தொடர்ந்து நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். and we have to live by the faith. நீங்கள் விசுவாசத்துல வாழ வேண்டும். I think it's faith life. ஆமா 5வது காரியம் தான் விசுவாசம். Righteous live by faith. ஆமா Righteous live by faith. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். Hallelujah. அல்லேலூயா. After accepting Jesus Christ, இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு we became righteous before Father. கர்த்தருக்கு முன்பாக நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். But we cannot live by faith. ஆனால் நம் விசுவாசத்துல வாழ முடிகிறது இல்ல. Because our prayer life and our fasting life, our word of God is lacking here. நம் தொடர்ந்து நம்ம ஜெபம் நம்மளுடைய விசுவாசம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சில ஏற்றம் இறக்கம் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. Living by faith means விசுவாசத்துல வாழுகிறோம் என்று சொன்னால் expecting miracle from God. கர்த்தரிடத்துல ஒரு அதிசயத்தை ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்க வேண்டும். God can do miracle. கர்த்தர் தன் வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய முடியும். மனுஷன் நம்மளுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய முடியாது. No father, mother, no brother, sister, no உங்களுடைய தாய் தகப்பனோ உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய தோழிகளோ தோழனோ உங்களுக்கு அதிசயங்களை அற்புதங்களை செய்ய முடியாது. Only Jesus can do miracle. இயேசுவால மாத்திரம் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய முடியும்.
the thing is impossible for man, ஆமா மனிதனால செய்ய முடியாத காரியங்கள் இருக்கிறது. that is possible for ஆனா கர்த்தரால் எல்லா காரியமும் செய்யக்கூடும். we have to learn to live by faith. நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வாழ்க்கையில நம்ம விசுவாசத்தோடு வாழ வேண்டும். We have to learn. நம்ம வந்து தொடர்ந்து விருப்பப்பட வேண்டும். Hallelujah. ஹalleluya. We have to commit our life. நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். We have to tell God, நம்ம கர்த்தரிடத்துல சொல்லுகிறத, teach me faith. ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுங்க, Speak me. என் கூட பேசுங்க. Bible says, வேதம் சொல்லுகிறது faith grows by listening word of God. விசுவாசம் என்பது வார்த்தை கேட்கிறதுல விசுவாசம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. Not by reading word of நீங்க God. வார்த்தையை வாசிக்கிறதுல அல்ல, Not by praying. நீங்க ஜெபிக்கிறதுல அல்ல, Not by doing ministry. நீங்க ஊழியம் செய்கிறதுல அல்ல, நீங்கள் வார்த்தையை கேட்கிறது நிமித்தம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. We have to listen the voice of நம்ம God. வார்த்தையை கேட்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை. When we clearly will listen voice of நீங்கள் God, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கூர்மையாக கவனிக்கும் போது faith will grow. உங்களுடைய விசுவாசமானது வளரும். Our confidence will grow. உங்களுடைய நிச்சயம் அதிகமா இருக்கும். We'll understand. நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். God will speak us. உங்களுடைய கர்த்தரிடத்துல கர்த்தர் உங்களோட பேசுகிறதை நீங்கள் உணர முடியும். Clearly God will talk with us. கர்த்தர் உங்களோடு தெளிவாய் பேசுவார். That we can live by faith. நீங்கள் விசுவாசத்தினால் வாழ முடியும். Hallelujah. ஹalleluya. The sixth thing is ஆறாவது காரியம், evaluating our life every day. தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். Whenever we will get some time, நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் we'll sit நம்ம உட்கார்ந்து and we'll think about our spiritual life. நீங்க யோசிக்க வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டும். Many people in the beginning days, ஆரம்பத்துல அநேக ஜனங்கள் they are very spiritual. ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையா இருப்பார்கள். When the first time they came to know Jesus, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு they start more praying, நல்ல ஜெபம் பண்ணுவார்கள், more fasting, நல்ல உபவாசம் இருப்பார்கள், more reading word of நல்ல God, வேதத்தை வாசிப்பார்கள், coming to church regular. தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல வருவார்கள். After many years, கொஞ்ச ஆண்டுகள் கழித்த பிறகு they become cold. அவர்கள் நிர்விசாரமாய் பின்வாங்கி போகிறதை நீங்க பார்க்க முடியும். After getting all the blessing, எல்லாவித ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட பிறகு, after getting all the need, எல்லாவித கர்த்தருடைய ஆசீர்வதித்த பிறகு they have no time to read உங்களுக்கு Bible. நேரம் இருக்காது வேதத்தை வாசிக்க. They have no time to come உங்களுக்கு to நேரம் church. இருக்காது சபைக்கு வர. They have no time to give fellowship. உங்களுக்கு நேரம் இருக்காது ஐக்கியத்துல இணைந்து ஊழியம் They செய்ய. have no time to pray. உங்களுக்கு நேரம் இருக்காது ஜெபிக்க. They have no time to fast. உங்களுக்கு நேரம் இருக்காது உபவாசிக்க. And then their life become cold. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுருங்கின நிலைமையில மாறும். We have to evaluate our life. நீங்கள் உங்களை பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். How is my spiritual life? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். How much far I am distant? நான் எவ்வளவு தூரம் கர்த்தரை விட்டு நான் விலகி இருப்பேன் என்பதை அறிந்து என்னை சோதித்து பார்க்க வேண்டும். We will read 2 Corinthians 2 கொரிந்தியரின் புத்தகம் chapter 13 13வது அதிகாரம் verse 5. 5வது வசனம். 2 Corinthians 2 கொரிந்தியர் chapter 13 13வது அதிகாரம் verse 5. 5வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ம். விசுவாசம் உள்ளவரே என்று ம். நீங்களே சோதிக்காதீர்கள். ம். உங்களை நீங்களே பரீட்சித்துப் பாருங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார் என்று ம். உங்களை நீங்களே அறிவீர்களா? Hallelujah. அல்லேலூயா. Bible says examine yourself. உங்களை நீங்களே பரிசோதனை பண்ணி பாருங்கள். Jesus is working in you or not. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இருதயத்தில் வேலை செய்கிறார் இல்லையா என்பதை, Jesus is with you or not. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை அறிந்து பாருங்கள். You are with Jesus or not. நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீர்களா இல்லையா என்பதை அறிந்து ஆராய்ந்து பாருங்கள். Or something occupied your heart. இல்லை என்றால் வேறு ஏதாகிலும் உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற வகையில் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். Something occupied your mind. ஏதோ ஒன்று உங்களுடைய சிந்தனையை மாற்றி இருக்கிறதா என்பதை பாருங்கள். Today many school college students இன்னைக்கு அநேக வாலிபர்கள், ஸ்கூல்ல காலேஜஸ்ல இருக்கிற வாலிபர்கள் in their life, அவங்களுடைய வாழ்க்கையில someone is occupied their mind. அவங்களுடைய சிந்தையில வேறு யாரோ அவர்களுடைய சிந்தையில இருக்கிறார்கள். And they will fall down in the love chakra. அவர்கள் இந்த மோகத்தில் அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். Their life become the worst. அவர்களுடைய வாழ்க்கை சீர்கெட்டதாய் மாறுகிறது. Many Christian young boys die. அநேகருடைய கிறிஸ்தவ வாலிபர்கள் இந்த வாழ்க்கையை வாழ்கிறார்கள். All on the world. அவர்கள் விழுந்து போய் உலகத்தில் விழுந்து போகிறார்கள். Addicted with phone. அதாவது போன்ல அவர்கள் மாயமற்றவர்களாக இருக்கிறார்கள்.
with a different kind of drugs and வேறு விதமான உட்கொண்டு வேறு விதமான smoking, drinking. கெட்ட பழக்கங்களுக்கு மதுபான பழக்கத்திற்கு அவர்கள் அடிமையா இருக்கிறார்கள். And day by day they are going so far. நாளுக்கு நாளாக கர்த்தரை விட்டு அவர்கள் பின்வாங்கி போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. Today is the time to evaluate our life. இந்த வேளை நம்மளுடைய கர்த்தர் நம்மோடு பேசுகிறது, நம்மை சுதாரித்து நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Whenever we get time, எப்போ நமக்கு நேரம் இருக்க வேண்டும் கர்த்தரோடு இணைந்து இருக்க we have to evaluate our life. நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். How I should be. நான் எப்படி இருக்கிறேன் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். How God want to see me. நான் கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறார் என்பதை ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். Today God is happy with my life. கர்த்தர் இன்னைக்கு வாழ்க்கையை குறித்து சந்தோஷமா இருக்கிறாரா? God is happy with my spiritual life. கர்த்தர் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து சந்தோஷமா இருக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Our sin is leading me. கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Until we examine ourselves, நாம் தொடர்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது we cannot be correction our life. நம்மளுடைய வாழ்க்கையை தோற்று போவதை நாம் பார்க்க முடியாது. We cannot be close with God. நம்ம ஆண்டவருடைய இடத்துல இருக்க முடியாது. பின்வாங்கி We போகும்போது cannot experience the presence of God. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம இதயத்துல பார்க்க முடியாது. The last thing is, கடைசி ஒரு காரியத்தை the சொல்லுகிறேன். last foundation is இந்த கடைசியான அந்த ஃபவுண்டேஷன் என்பது trying to be holy. கர்த்தரிடத்தில் நாம் பரிசுத்தத்தை காக்க வேண்டும். Without holiness, பரிசுத்தம் இல்லாமல் God will not be with us. கர்த்தர் நம்மோடு இருக்க முடியாது. Many people, அநேக ஜனங்கள் they pray nicely, நல்லா ஜெபம் பண்ணுகிறார்கள், sing nicely, நல்லா பாடுகிறார்கள், they worship nicely. நல்லா ஆராதிக்கிறார்கள். But their life is sometimes filled with a different kind of sin. அவங்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் பண்ணின போது அவங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு பாவத்தில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. Jesus told you be holy because I am holy. கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கையில் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். Without holiness, the Holy Spirit cannot dwell in us. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒரு காலம் தொழுது கொள்ள முடியாது. God is spirit, கர்த்தர் ஆவியா இருக்கிறார். so He need a flesh. ஆமா, அவருக்கு மாம்சமும் தேவைப்படுகிறதுனால, We have flesh. நமக்கு மாம்சம் இருக்கிறதுனால, We are temple of God. நாம கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறதுனால, God want to dwell in us. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரத்துல அவர் ஆலயமா இருக்க விரும்புகிறார். God is spirit. கர்த்தர் ஆவியா இருக்கிறார். He cannot do without us. கர்த்தர் நம்முடைய கிரியை இல்லாமல் கர்த்தரால் ஒரு சில காரியங்களை செய்ய முடியாது. If God will come and stand here, கர்த்தர் இங்க வந்து நிற்பாரானால், He will spirit. இந்த ஆவியில வந்து நிற்பாரானால் Nobody can see. கர்த்தரை நீங்கள் பார்க்க முடியாது. He will speak something. வேற ஏதாவது பேசுவார். People will hear, oh, here sound is coming. ஏதோ ஒரு சவுண்ட் வருகிறது, ஏதோ சத்தம் வருகிறது, பயப்படுவார்கள். Will think devil came. பேய் வந்தது என்று கூட சொல்வார்கள். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆமென். God is spirit. கர்த்தர் ஆவியா இருக்கிறார். So He want a body. கர்த்தர் ஒரு மாம்சத்தை விரும்புகிறார், சரீரத்தை விரும்புகிறார். That body is we are. அந்த சரீரமாகிய ஆலயம் தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. When will we prepare our life? நம்மளுடைய வாழ்க்கையை அப்படி ஆயத்தப்படுத்தும் போது Spirit will dwell in us. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில அசைவாடுவார். God will fulfill His plan. கர்த்தர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். God has a great plan for us. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். Everyone has a different plan. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God called you கர்த்தர் உங்களை அழைத்ததின் நோக்கம் not for just called. உங்களுக்கு அப்படி அழைக்கிறதுக்காக உங்களை அழைக்கல. If I call that brother, உங்களை ஒரு மனிதனை நான் கூப்பிடும் போது I'll ask something. ஏதாகிலும் ஒரு தேவைக்காக தான் நான் கூப்பிடுவேன். I'll tell something. ஏதாகிலும் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் கூப்பிடுவேன். I'll ask something. ஏதாவது ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக பிரயாசப்பட்டு கூப்பிடுவேன். I'll give something. இல்லாவிட்டால் நான் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் அவளை கூப்பிடுவேன். Without any reason, எந்தவித பின்னோக்கம் இல்லாமல் I'll not come. நான் கூப்பிட மாட்டேன் ஒரு மனுஷனை. Hallelujah. ஆமென். If God has chosen you, கர்த்தர் உங்களை பயன்படுத்த, உங்களை ஆயத்தப்படுத்த, உங்களை if தேர்ந்தெடுப்பாரானால், God has called you, கர்த்தர் உங்களை அழைத்திருப்பாரானால், He want to speak something you, கர்த்தர் உங்களிடத்தில் பேச வேண்டுமானால், He want to know something from you, கர்த்தர் உங்களிடத்தில் ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்க்கிறார். He want to receive something from you, கர்த்தர் உங்களிடத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார். otherwise He want to give something. ஏதோ ஒரு காரியத்தை உங்களிடம் கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். Hallelujah. அல்லேலூயா. So that we have to spend time with God. அதனால நேரத்தை நீங்கள் கர்த்தரிடத்துல கொடுக்க வேண்டும். We have to try to be holy. நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். So we have to try. நீங்கள் அதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்க வேண்டும். Very difficult. ரொம்ப கஷ்டமான காரியம் தான். It is very difficult. to ரொம்ப be holy. கடினமான காரியம் தான் பரிசுத்தமாய் இருக்கிறது. It is
very difficult to without because to be holy we have to separate from the world. ஆமா, நம்ம பரிசுத்தமா இருக்கும்போது உலகத்திலிருந்து நம்ம வேறு பிடிக்கப்பட்டவளா இருக்கிறது ரொம்ப கடினமான காரியம் தான். Hallelujah. ஆமென். So we have to give more time with God. அதனால நேரத்தை கர்த்தரிடத்தில் அதிகமாய் நாம் செலவழிக்க வேண்டும். God will make us holy. கர்த்தர் நம்மை பரிசுத்தமாய் மாற்றுவார். I told in the beginning அவர் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன், in John chapter 15 யோவான் புத்தகம் 15வது அதிகாரத்துல 5 says 5வது வசனம், without me நான் அல்லாமல் you can do nothing. நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது கூடாது. You cannot become something. நீங்கள் எதுவும் ஆக முடியாது நான் இல்லாத You cannot be போது. holy. நீங்கள் பரிசுத்தமாய் இல்லாத You போது, cannot pray more. நீங்கள் ஜெபிக்காத போது, You cannot fast. நீங்கள் உபவாசிக்காத போது, You cannot read more நீங்கள் Bible. வேதத்தை அதிகமாய் வாசிக்காத போது, You cannot understand that. நீங்கள் தெய்வத்தை புரிந்து கொள்ள முடியாது. You cannot get any wisdom from நீங்கள் God. எதையும் ஆமென் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. You cannot stand for God. நீங்கள் கர்த்தருக்காக நிற்க முடியாது. With me என்னோடு கூட you can do everything. கர்த்தர் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. Hallelujah. அல்லேலூயா. Let's bow down ourselves. நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி, Close our eyes. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். If any area we are weak, நம்ம ஏதாவது ஒரு சில காரியத்துல நாம் பலவீனமா இருப்போமானால், if we are fallen in the sin, நாம் ஏதாவது பாவத்துல நாம் விழுந்திருப்போமானால், if any bad habitat is going நம்ம on, ஏதோ ஒரு காரியத்துல நாம் சிக்குண்டவர்களா இருப்போமானால், if any sin is going in your mind, ஏதோ ஒரு பாவம் நம்முடைய சிந்தையில போகுமானால், if any bad thing is coming again and again in our life, ஏதோ ஒரு காரியம் தப்பான காரியம் வாழ்க்கையில போகுமானால், we'll seek the God. கர்த்தரை நாம் பார்க்க வேண்டும். Tell God, கர்த்தரிடத்தில் நாம் சொல்ல வேண்டும், God help me. கர்த்தர் நமக்கு உதவியா இருப்பார். Holy Spirit help me. கர்த்தர் நமக்கு ஆவியானவர் உதவியா இருப்பார். ஆவியானவர் உதவியா இருப்பார். Lord, I am weak, Lord. ஆண்டவரே நான் பலவீனமா இருக்கிறேன். Strengthen me, God. ஆண்டவரே என்னை பயன்படுத்தி பலப்படுத்தும். Empower me, Lord. என்னை பலப்படுத்தும். Recharge me. ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். Renew me. ஆண்டவரே என்னை பலப்படுத்தி உயர்த்தும். Strengthen me, Lord. ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு பேலன்ஸ் சுகத்தை தருவீராக. ஆண்டவரே நான் அபிஷேகத்தினாலே நிரப்பும். Oh, the power of me, ஆண்டவரே Lord. எனக்குள்ள ஒரு பரிசுத்த மகிமை வரட்டும். Lord, be with me, Lord. ஆண்டவரே என்னோடு கூட நீர் இருப்பீராக. Lord, hold my hand, நீர் என்னோடு Lord. கூட இருந்து கையை பிடிங்க ராஜா. Lord, I should fall down, Lord. ஆண்டவரே நான் விடாதபடிக்கு கிருபை என் மீது இருங்க. என்னை கையை பிடிங்க ஆண்டவரே. என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. என்னை ஆண்டவரே வார்த்தையை கேட்கிறவனை மாற்றுவீராக. என்னோடு கூட அதிகமா நேரத்தை செலவழிக்க கிருபை தாரும். ஆண்டவரே நான் அப்பா மகிமையை உணர வேண்டும். Let me live by faith. ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். I pray every day. நான் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். Read Bible every day. நான் வேதத்தை வாசிக்க வேண்டும். Understand the நான் Bible. வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Strength to pray. எனக்கு நல்ல பலனை தர வேண்டும். படிக்க உபவாசிக்க Lord, give me the faith like எனக்கு ஆண்டவரே பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் தருவீராக. empower my faith life. என்னுடைய விசுவாசத்தின் வாழ்க்கையை உயர்ந்து நிற்க கிருபை Lord, தருவீராக. mercy on me. என் மீது கிருபையா Lord, இருக்கட்டும். the grace on me. ஆண்டவரே என் மீது அதிக கிருபை இருக்கட்டும். You are the God of grace. ஆண்டவரே நீர் தெய்வம், எப்பேற்பட்ட தெய்வம், நீர் கிருபை நிறைந்த தெய்வம். Lord, the Spirit on me, Lord. ஆண்டவரே என் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. Open my eyes to see thy என் wonders. ஆண்டவரே என்னுடைய கண்களை அதிசயங்களை காண திறப்பீராக. You are the God who listen my prayer. நீர் ஆண்டவரே மகிமையான தேவன், என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரை நிர்ணயிக்க. Thank you, Master, for listening my prayer. ஆண்டவரே நன்றி அப்பா, என்னுடைய ஜெபத்தை கேட்பீராகப்பா. I pray in the mighty name of Jesus. நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் Amen. நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.